மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வர பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதில் கிட்டத்தட்ட 273 வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் உங்கள் நண்பர்கள் டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் விஷயம், இந்த வீடியோ டோட்டலாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கான வேகன்சியை தான் பிஎஸ்எஃப்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குவைட் பண்ணிட்டு வெளியில் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வரும். இதில் கிட்டத்தட்ட 273 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஈச் அண்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா கேம்ஸ்லையும் நீங்கள் எந்த கேம்ஸில் வேணால் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும். அதில் வந்து அவங்க குறிப்பிட்ட கேம்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கேம்ஸில் எல்லாம் நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸில் இல்லை நேஷ்னலில் இல்லை ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வைஸாக வந்து அவங்க மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கேம்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்ச்சரி, அத்லட்டிக்ஸு, நீங்கள் வந்து 100 மீட்டர் ரன்னு, 200 மீட்ரு, 100 மீட்ரு, 110 மீட்ரு, 3000 மீட்ரு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ட்ரிபிள் ஜம்ப்பு, ஷார்ட் பூட்டு, ஹேமர் த்ரோ, ஜாவ்லின் த்ரோ, இந்த மாதிரி இது போல் வால்ட்டு, ஷார்ட் பூட்டு, டிஸ்கஸ் த்ரோ, ஹேமர் த்ரோ, இது பேட்மிண்டனு, ஸ்விம்மிங்லேயும் அதே மாதிரி நீங்கள் 100 மீட்டராக இருக்கலாம், 200 மீட்டராக இருக்கலாம், இல்லை பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கு இதாக இருக்கலாம், பட்டர்ஃப்ளையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஸ்விம்மிங்கில் என்னென்ன வெரைட்டி அப்படின்றது. டைவிங்லேயும் அதே மாதிரி ஸ்ப்ரிங் போர்டு 1 மீட்ரு, ஸ்ப்ரிங் போர்டு 3 மீட்டர் அப்படின்னு இருக்குது. வாட்டர் போலோ, பாக்ஸிங்கு, சைக்கிளிங்கு, கிராஸ் கண்ட்ரி, ஈக்வெஸ்ட்ரியனு அதாவது குதிரை ரேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுட்பாலு, ஜிம்னாஸ்டிக்கு, ஹேண்ட்பாலு, ஹாக்கி, ஜூடோ, கராத்தே, வாலிபாலு, வெயிட் லிஃப்டிங்கு, வாட்டர் ஸ்போர்ட்ஸு, கயக்கு, கியோனிங், ரோவிங் அப்படின்னு 3 கேம் இருக்குது. அதுபோக ரெஸ்ட்லிங்லேயே வந்து ஃப்ரீ ஸ்டைலு, ரோமன் அப்படின்னு 2 இது இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது போக ஷூட்டிங் அண்டு ஊஷு, டேக் ஓண்டோ, ஃபென்சிங் அப்படின்னு கிட்டத்தட்ட டோட்டலாக 276 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன ஈச் கேம்ஸில் கிட்டத்தட்ட அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வாலிபால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாலிபாலில் சென்டர் அப்படின்றது அந்த நடுவில் இருக்க பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு தனி வேகன்சி இருக்கும். அந்த வேகன்சி ஆண்களுக்கு உகந்ததாக இருக்கும், பெண்களுக்கு உகந்ததாக இருக்கும். நான் சொன்ன எல்லா கேம்ஸ்லையும் ஆண்களுக்கும் தனி வேகன்சி, பெண்களுக்கு தனி வேகன்சின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல பெனிஃபிட்டு. சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பெஸ்ட்டு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட உங்களோட ஏஜ் 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற ஒவ்வொரு மேல் அண்ட் ஃபீமேலோட ஏஜ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது போக நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்களா, இல்லை எஸ்டியாக இருந்தீங்கன்னா, இல்லை ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா, இதை தவிர்த்து நீங்கள் இந்த வேறு எந்த கேட்டகரியில் வர்றீங்கனாலும் ஜென்ரல், அதுக்கடுத்து வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வர்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக 2022 இருந்து 2024க்கு இடைப்பட்ட வருடங்களில் நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸு, நேஷ்னல் கேம்ஸு, இன்டர்நேஷ்னல் கேம்ஸு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கிற ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவராக இருந்தீங்க அப்படின்னா கோல்டு மெடல் வாங்கியிருந்தால் 100 மார்க்கும், சில்வர் மெடல் வாங்கினா 96 மார்க்கும், பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தால் 92 மார்க்கும், பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே 80 மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இல்லை வேர்ல்டு கப்பில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கியிருந்தால் 90 மார்க்கும், சில்வருக்கு 86, பிரான்ஸுக்கு 82, பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் 70 மார்க்கு. இந்த மாதிரி வேரியஸை ஏசியன் கேம்ஸு, ஏசியன் சாம்பியன்ஷிப்பில், இல்லை யூத் ஒலிம்பிக் கேமில், யூத் அண்டு ஜூனியர் கேமில், அது போக நம்ம ஸ்டேட் லெவலில் ஆடும் பார்த்திங்களா, இந்த கேம்ஸில் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல், அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் தனியாக வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மார்க் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவேன், எவ்வளோவுக்குன்னா 100க்கு அவ்வளோ மார்க் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முழுக்க செலெக்ஷனு நீங்கள் எடுத்த அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கேமுக்கு எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதன் அடிப்படையில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கிடச்சி உங்களோட செலெக்ஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி பேசிஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 100 மார்க் வந்து இந்த பேசிஸ்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க.
இப்போ நேஷ்னல் கேம்ஸு இல்லை அப்படின்னா சீனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு, இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மெடல் வாங்கியிருப்பீங்க ஏதாவது ஒரு கேமில். இப்போ நீங்கள் ரன்னிங் இருந்துச்சு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் கேமாக இருக்கும். அந்த ரன்னிங்கில் வந்து நீங்கள் நேஷ்னல் லெவலுக்குள்ளே விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மார்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. யூத் வந்து ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப், இதுலேயும் வந்து ரன்னிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாக விளாட்ற அந்த பேட்மிண்டன் இந்த மாதிரியான இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேம்ஸு ரிலேட்டடான மார்க்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனு நம்மளோட ஃபஸ்ட் லிங்க்லேயும் நம்ம டெலகிராம் அண்டு யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். இந்த வேலையில் அப்ளை பண்ணுறவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் ஒலிம்பிக் அண்டு வின்டர் கேம்ஸு இல்லை ஏசியன் அண்ட் வேர்ல்டு கப்பு இதில் இது பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் இந்த லெவலுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா டிஸ்ட்ரிக்ட், இவங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டு 170 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மிச்சம் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து 165 வரைக்கும் வந்து இருக்குது. அதுபோக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து வேரி ஆகுது. எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட் வந்து 162.5 சென்டிமீட்டரும். சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது ரொம்ப பின்தங்கப்பட்ட இதான் வந்து எஸ்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் ஐ சைட் வந்து பெட்டர் ஐ 6/6ன்னு சொல்லுவாங்க, கிட்ட பார்வை அண்டு தூர பார்வை, இது ரெண்டுமே வந்து ஈக்குவலான இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக உங்களுக்கான அந்த டெஸ்ட்டில் சில குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க எந்த ஒரு இதுவும் வந்து இது பண்ணலை. ஏன்னா செலெக்ஷனில் ரன்னிங்கோ இல்லை ஃபிசிக்கலோ வந்து அவங்க எதிர்பார்க்கல, அவங்கள மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க வாய்ப்பு கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கான கேம்ஸில் நீங்கள் எடுத்த மார்க்ஸை வச்சு உங்களோட மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அதிலிருந்து டைரெக்டாக உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். இந்த இவ்வளோ தான் வந்து இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 01/12/2024 இருந்து இந்த மந்த் எண்டு, அதாவது டிசம்பர் 30 டிசம்பர் 2024 வரைக்கும் வந்து இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா, ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ₹147.20, அதாவது நீங்கள் ₹148 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் எஸ்சியா எஸ்டியாக இருந்தீங்கன்ற பட்சத்தில், இடபிள்யூசியாக இருந்தீங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கான எக்ஸம்ஷன், அதாவது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கான டாக்குமெண்ட்ஸு ஹவு டு அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது. இதை பற்றின டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கான வெப்சைட் வந்து rectt.bsf.government.in இந்த வெப்சைட்டு தான். ஆக்சுவலாக இன்றைக்கே ஓப்பன் ஆயிருச்சு. இதுதான் வந்து ஸ்டார்டிங் டேட்டு 1 டிசம்பர் 2024 இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். சப்போஸ் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் எந்த கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அந்த கேம்ஸுக்கான சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் உங்களுக்கான எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை 12th மார்க் ஷீட்டாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் உங்களோட ஏஜும் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கணும். அந்த 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக, எஸ்சி கேண்டிடேட்டாக, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி 3 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டில் கரெக்டாக வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் உங்களோட கேம்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் ப்ரூஃபு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸு, ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சரு, ஃபோட்டோஸு, இதை வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசியும், எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா எஸ்டி ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸு, ப்ளஸ் உங்களோட டொமிசியல் இல்லைனா நேட்டிவிட்டி இல்லை உங்களோட ரெசிடென்ஷியல், இதில் 3ல் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஓகே தான். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஎஸ்எஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதற்கான சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்த ஃபார்மெட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதாவது உங்கள் அம்மா அப்பா எந்த ஒரு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதில் வந்து
உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸில் எல்லாத்தையும் அவங்களே ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் நோ அப்ஜெக்ஷன். நீங்கள் புதுசாக வர எல்லா கேண்டிடேட்டும் கண்டிப்பாக இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இது இண்டிவிஜுவல் சைன்ஸு ப்ளஸ் அம்மா அப்பா அவங்களோட சைன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்டியில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும், ஓபிசியில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஹைட் அண்ட் ஜஸ்ட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது போக மெடிக்கல் ஃபிட்னஸுக்கான சர்டிஃபிகேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் இவங்க கொடுத்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்டு வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸை மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.